இத்தனை மகத்துவமுள்ள பதவி வேளைகள் எங்களுக்கு இத்தனை மாதயவு மீன் தீருபை எத்தனை ஆச்சரியம் எத்தனை மாதயவு மீன் தீருபை எத்தனை ஆச்சரியம் நூறிலமதினால் தீரந்த நின் ஜீவ புது வழியா நின்னுதிரமதினால் தீரந்த நின் ஜீவ புது வழியா மின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சங்கதம் நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சங்கதம் இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே அன்றி இதற்கு வேறொரு தேற்றமில்லை பரமே நீரே அன்றி தீரத்தில் வேறொரு தேற்றமில்லை பரமே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த இரண்டாவது நாள் ஆவிக்குரிய கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வந்துள்ளவங்கள் யாவரையும் இறைமகன் இயேசு நாமத்திலே அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு காரணமாக நாம் யாவரும் இருந்தவாறு தலைகள் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் இரவு வேளையிலே உம்மை நோக்கி பார்க்க கடவுள் கொடுத்த நல்ல வாய்ப்பு நினைச்சித்துகிறோம். இந்த நாளின் காலை முதல் இந்நேரம் வரை எங்கள் சுகபத்திரமாக வழிநடத்தி வந்தீர். எங்கள் ஊழியங்களை, எங்கள் உழைப்பை, எங்கள் இல்லத்தை, உணவை, ஆண்டவரே எங்களுடைய பிரயாணங்களை எல்லாம் நீர் ஆசிர்வதித்து நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை தொழுது கொள்ள கடவுள் கொடுத்த நல்ல வாய்ப்பு நினைச்சித்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு இந்த நேரத்தில் பங்கேற்று எங்களை ஆஸ்வதிக்க வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், கேட்க போகும் சத்தியங்கள் அனைத்தையும் நீர் ஆஸ்வதித்து ஆண்டவரே மகிமுள்ள நாமத்தையிலே நாங்கள் இன்னும் வளர வாழ எங்களுக்கு அருள் தர வேண்டுமாச்சிருக்கின்றோம். நீரே இந்த ஆராதனை பங்கேற்கின்ற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும் இதற்கு வருவதற்கு ஆயத்தப்படுகின்ற பிரயாசப்படுகின்ற ஒவ்வொரு அன்பர்களையும் நிறைய விரைவாய் கூட்டி வந்து சேர்த்து தடைகளை மாற்றி ஆண்டவரே நாங்கள் அனைவரும் சேர்ந்து துதிக்க எங்களுக்கு அருள் தர வேண்டுமாய் இறைமகன் இயேசு வழியாய் வேண்டிக்கொள்ளும் அன்பின் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய பாடகர் குழு ஒரு சில பாடல்களை பாடின் பிற்பாடு நம்மத்தில் இருக்கின்ற திரு ரவி பாரத் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்தளிப்பார்கள்.
நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய்த்தனை நீரே தாயும் நீரே, தாபரம் நீரே என் தாரகம் நீரே. தாய்த்தனை நீரே தாயும் நீரே, தாபரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இந்த வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இந்த வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஏகவதிசி என்ற ஜெயமானவர் ஏகவசமாய் ஜெயமானவர். ஏகவதிசி என்ற ஜெயமானவர் ஏகவசமாய் என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியும் உங்களை யாவரையும் ஒட்டன்சத்திரம் சிஎஸ்ஐ உயிர்த்தலைமை ஆலயத்தின் சார்பாக குருவானவர்கள் பரிபாலன குழு உறுப்பினர் யாவர் சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றோம். பல்வேறு இடங்களிலிருந்து திருச்சபைகளிலிருந்து வந்துள்ளீர்கள். உங்களை யாவரையும் மறுபடியும் அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த நாளிலே நேற்று தினத்திலும் இந்நாளிலும் நாளைய தினத்திலும் நாளை தினத்தின் காலை வரை நடைபெற போகின்ற வாலிபர் ஒரு நாள் ஒடுக்கக்கூடியிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்தளிக்கும்படியாக வந்துள்ள திரு ரவி பாரத் ஐயா அவர்களை திருச்சிபின் சார்பாக உங்கள் யாவர் சார்பாக நம்மோடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இந்நாளிலும் இந்த நிகழ்வை முன்னிலை தலைமை தாங்க வைக்கின்ற நம்முடைய வட்டங்கமைப்பின் தலைவர் திரு தங்கையா அவர்களையும் திருச்சிபின் சார்பாக உங்கள் யாவர் சார்பாக நம்மோடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு இருக்கின்ற திரு ரவி பாரத் ஐயா அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்மளுக்கு பகிர்ந்தளிப்பார்கள். Praise God. Praise God. Check. Check. Praise God. Check. Check. Okay. Good. Good. Okay. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் மாலை நேர வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் அவருடைய வசனத்தை உங்களோடு கூட சேர்ந்து தியானிப்பதற்கும் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பெரிய பாஸ்டர் ஐயா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்தது. அவங்க சொன்னாங்க, போஸ்டரில் வந்து ஃபுல்லாக வெள்ளை தாடி வச்சுருந்தீங்க, இப்போ நீங்கள் ரொம்ப யங்காக தெரியுறீங்கன்னு. அதுக்கு என்ன ரகசியம்னா, ஐ எம் வில்லிங் டு டை ஃபார் கிரைஸ்ட். அதான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ, உங்களுடைய அன்புக்காக நன்றி. இன்றைக்கும் ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதித்து அதற்கு பிறகு வேத வசனத்துக்குள்ளாக நாம் போகிறோம். ஓகேவா? சரியா? சரி, எழுமணிக்கலாமா? ரொம்ப மூத்தவங்க முடியலன்னா பரவாயில்லை, நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். மற்றவர்கள் நாம் எழும்பி நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். மற்ற மைக்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிடலாம். இட்ஸ் குட், கரெக்டாக இருக்கு. அப்படியே விட்டுடலாம். ஓகே, எஃப்ல இருக்கலாம். நம்ம ஒரு ஊர்ல ஒரு 1 floor கட்டிடம் இருந்துச்சு. அந்த ஊர்ல வேற கட்டிடமே இல்லை. இப்போ அந்த 1 floor கட்டிடம் என்ன சொல்லிச்சு, நான் தான் இங்க பில்டிங், மற்றவங்கெல்லாம் நீங்கெல்லாம் சின்ன சின்ன சும்மா டென்ட்டு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல ஒருத்தர் 5 மாடி கட்டிட்டார். இப்போ அந்த 5 மாடி என்ன சொல்லிச்சுமா, நான் தான் டால், நீ 1 floor தான், நீ என்ன விட ஷார்ட் குள்ளம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து 10 மாடி ஒருத்தர் கட்டிட்டார். இப்ப 10 மாடி என்ன சொல்லிச்சான், நான் தான் எல்லாத்தோட டால், நீ 5 floors, நீ 1 floor தான். அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆள் வந்து நான் கட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி 100 floors கட்டிட்டாராம், 100 மாடி. இப்ப அந்த 100 மாடி என்ன சொல்லிச்சான், நான் தான் உங்க எல்லாரை விட டால் அப்படின்னு சொல்லிடுச்சான். அன்பானவர்களே, கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும் பொழுது இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது 5 floors, இது 50 floors, இது 100 floors அப்படின்னு நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஆனால் வானத்திலிருந்து பார்க்கும் பொழுது இது எல்லாம் எப்படி தெரியுது, ஒரே மாதிரி தான். இன்ஃபேக்ட் தெரியாது. ஓகே, நிலாவுக்கு மேல இருந்து பார்த்தாலோ இல்ல வானத்திலிருந்து ஆண்டவர் இருக்கிற பரலோகத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே தெரியாது, நம்ம ஒரு டாட். அப்படித்தான் நம்முடைய நீதி அப்படித்தான் இருக்குது. அவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் பெட்டர்னு நான் நினைக்கிறேன், அப்புறம் என்ன கம்பேர் பண்ணும்போது இன்னொருத்தர் பெட்டர் அப்படின்னு இன்னொருத்தர் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வையில, எங்க ஊர்ல அடிக்கடி சொல்லுவாங்க, அம்புட்டு பயிலும் களவாணி பயில்வேன்னு.
ஆண்டவருடைய பார்வையில எல்லாருமே விழுந்து உடைஞ்சு பலவீனமான மனுஷங்க. அவருடைய பரிசுத்தத்துக்கும் அவருடைய உத்தமத்துக்கும் நீதிக்கும் யாருமே இங்க இல்ல ஈக்குவலா. நம் எல்லோருக்குமே அவருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் தேவைப்படுகிறது. இதைத்தான் நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் ஜஸ்ட் உங்க பிள்ளை, உங்களை நோக்கி பார்த்து உங்களை ஆராதிக்க, உங்க வசனத்தை கேட்க வந்திருக்கேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லவர். ஓகே, ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி ஆரம்பிக்க போகிறோம். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் தானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மார்த்தாளை போல் உம்மை, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போலதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நிகரான பரிசுத்தம் எங்களிடத்தில் இல்லை. உம்முடைய வேதத்தில் கொடுக்கப்பட்ட விசுவாச ஜாம்பவான்களுக்கு நிகரான பரிசுத்தமும் நீதியும் கூட எங்களுக்கு இல்லை.
நாங்கள் பாவிகளாக, விழுந்தவர்களாக, பலவீனர்களாக இங்கே வந்திருக்கிறோம். எங்களுடைய எந்த ஒரு நீதியையும், எங்களுடைய செல்வத்தையும், எங்களுடைய படிப்பையும், அழகையும், அந்தஸ்தையும், பதவியையும் எதையும் நம்பி வராமல் உம்முடைய குமாரன் இயேசுவை நம்பி வந்திருக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்வான் என்று உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் கேட்கிறோம். எங்கள் செவிகளை திறந்தருளும். உம்முடைய வசனத்தை கேட்கவும் அதன்படி நடக்கவும் உம்முடைய ஆவியானவர் எங்களை உணர்த்தும் பொழுது அதன்படி நாங்கள் கீழ்ப்படியவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவரை உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு நீர் இறங்கி உமக்கு பிரியமான ஒரு பலியாக இந்த ஆராதனை இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 தேவனுக்கே தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவகரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவகரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை.
காலை தோறும் அவருடைய டேஷ் புதிதாக இருக்கிறது, இரக்கங்கள் புதிதாகிறது. எவ்ரிடே எவ்ரி மார்னிங் ஹிஸ் mercies are new one. டி மைனர், டி மைனர் 6/8 போயிடலாம். எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு தான். நல்லா கவனிங்க. நேற்று இருந்தவர்கள் பலர் இன்றைக்கு இல்லை. நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? ஏதோ அவருடைய கிருபையினால தான் நம்ம இருக்கிறோம். அவருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில இருக்குது. அதனால தான் அவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். என்கிட்ட இருக்கிற எந்த விஷயத்தினாலையும் இல்ல, அவர் என் மேல வச்சிருக்கிற கிருபை இரக்கத்தினால தான். இதைத்தான் நம்ம பாட போறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான். ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, அவ்வளவுதான். பாடலாமா? ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ளம் நாடுது. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ளம் நாடுது. எசமா உங்களை தானே நம்பி வாடுறேன், மாறாத கிருபையத்தான் நம்பி ஓடுறேன். எசமா உங்களை தானே நம்பி வாடுறேன், மாறாத கிருபையத்தான் நம்பி ஓடுறேன். ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ளம் நாடுது. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ளம் நாடுது. ஹல்லேலூயா. பாட்டு தெரியுமா? சில பேருக்கு தெரியும். ரொம்ப ஈஸி தான். நான் ஒரு வாட்டி பாடுறேன், நீங்க கற்றுக்கொள்ளலாம். ஓகே, நான் பாடும்போது ஆனால் ஒரு ஆக்ஷன் பண்ணணும். பெரியவங்க இல்லை, சின்ன பிள்ளைங்க மட்டும்தான். ஓகே, ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அதாவது 7th ஸ்டாண்டர்டுக்கு கீழே, 8th கீழே. ஓகேயா? ரொம்ப ஈஸி. ஓகே, பாருங்க. சுயநீதிய கழட்டி வச்சேன், பாடுங்க. ஆக்ஷன் சின்ன பிள்ளைங்க. ஓகே, மற்ற எல்லாருமே பாடுங்க, ஆனா ஆக்ஷன் வந்து சின்ன பிள்ளைங்க மட்டும்தான். சுயநீதிய கழட்டி வச்சேன், பாடுங்க. யாருமே சுயநீதியை கழட்டி வச்ச மாதிரி தெரியல. உங்க நீதியை உடுத்திக்கிட்ட நீதிமான மாத்து நீங்களே. இப்போ முக்கியமான லைன். செஞ்ச பாவத்தை ஒத்துக்கிட்ட மாதிரியே தெரியல, சைலண்டா இருக்காங்க ஆண்கள். செஞ்ச பாவத்தை ஒத்துக்கிட்ட சாஷ்டாங்கமா விழுந்து புட்ட மன்னிச்சு அணைக்கிறீங்களே. யார? என்ன மன்னிச்சு அணைக்கிறீங்களே. போலாமா? சுயநீதிய கழட்டி வச்ச உங்க நீதிய உடுத்திக்கிட்ட நீதிமான மாத்து நீங்களே. என்ன நீதிமான மாத்து நீங்களே. செஞ்ச பாவத்தை ஒத்துக்கிட்ட சாஷ்டாங்கமா விழுந்து புட்ட மன்னிச்சு அணைக்கிறீங்களே. என்ன மன்னிச்சு அணைக்கிறீங்களே. என்ன மன்னிச்சு அணைக்கிறீங்களே. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ளம் நாடுது. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ளம் நாடுது. பசிக்கும் போது உணவு தந்து, ஜெபிக்கும் போது இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறீங்களே. என்ன ஆசீர்வதிக்கிறீங்களே. அதிசயமா நடத்துறீங்க, ஆலோசனைய கொடுக்குறீங்க, பிள்ளையா ஏத்துக்கிட்டீங்களே. என்ன பிள்ளையா ஏத்துக்கிட்டீங்களே. என்ன பிள்ளையா ஏத்துக்கிட்டீங்களே. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ளம் நாடுது. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ளம் நாடுது. எசமா எசமா உங்களை தானே நம்பி வாடுறேன், மாறாத கிருபையத்தான் நம்பி ஓடுறேன். எசமா உங்களை தானே நம்பி வாடுறேன்,
மாறாத கிருபையத்தான் நம்பி ஓடுறேன். ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இறக்கத்தையே உள்ளம் நாடுது. ஏதோ கிருபையில உங்க இறக்கத்தையே உள்ளம் நாடுது. உள்ளத்தில் உள்ளத்தில் வசனம் விதைக்கிறீங்க, உள்ளங்கையில் என்ன வரையறீங்க. தகப்ப நீங்க தானையா, ஏன் தகப்ப நீங்க தானையா. தவறும் போது திருத்துறீங்க, தடுக்கும் போது பிடிக்கிறீங்க. தாயும் நீங்க தானையா, ஏன் தாயும் நீங்க தானையா, ஏன் தாயும் நீங்க தானையா. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இறக்கத்தையே உள்ளம் நாடுது. ஏதோ கிருபையில இறக்கத்தையே உள்ளம் நாடுது. எசமா எசமா உங்களை தானே நம்பி வாடுறேன், மாறாத கிருபையத்தான் நம்பி ஓடுறேன். எசம்மா உங்களை தானே நம்பி வாடுறேன், மாறாத கிருபையத்தான் நம்பி ஓடுறேன். ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இறக்கத்தையே உள்ளம் நாடுது. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இறக்கத்தையே உள்ளம் நாடுது. ஹல்லேலூயா. ஏன் காயர் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறது? கைகளை கட்டி அமைதியா உற்சாகமா. ஓகே, சரி. நிறைய பேருக்கு இந்த புது பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு சில பேருக்கு தெரியல, அதனால உங்க அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாட்டு பாட போறோம். ஜி ஜி நீங்க தான் பாட்டு என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்க போறீங்க. ஆனா எப்பயும் பாடுற மாதிரி இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா பாட போறோம். ஓகே, கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல. என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க. அவ்வளவுதான், வெஸ்டர்ன்ல போறோம். இப்படி போறோம். ஓகே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் மகிழ் கொண்டாடுவோம். நாடிய நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடிய நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், 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 என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து மன்னித்து விட்டாரே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியது. நிச்சயம் சுவாமியை பகர வேண்டியது. இப்போ செகண்ட் ரோ क्वेश्चन. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பல ஆண்டுகளாக நாம் பாடுகிறோம், அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. என்னம்மா? We don't know Tamil songs, brother. என்னம்மா? அட்சயன் ஆண்டவர் பட்சமாய் நம்ம கிட்ட வந்து ரட்சிப்பை இலவசமா கொடுத்ததுனால நிச்சயமா இத பத்தி நம்ம மற்றவங்களுக்கு சாட்சி சொல்றோம். ஓகே. என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதேன்னா என்ன அர்த்தம்? சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல, சொல்ல முடியல, அவ்வளவு ஆனந்தம். ஓகே. அர்த்தம் புரிந்து பாடும்போது அப்ப நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். போலாமா? அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. அட்சயன் பட்சமாய் அருளினதாலே.
நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே, நிச்சயம் சுவாமியை பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், 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 என்ன என் ஆனந்தம். Why so happy, why so glad, அதுதான் இங்கிலீஷ்ல. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டாரா? பாடுங்க. மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. God bless you. Thank you. உட்காருங்க ப்ளீஸ். பாய்ஸ் மேலே போயிட்டீங்க. இங்கே நிறைய இடம் இருக்கேப்பா. இங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். ஜெகன் அண்ணா எங்கேயும் போயிடாதீங்க, அங்கேயே உட்கார். அன்பானவர்களே, மீண்டும் ஒரு முறை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம மெசேஜ் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னா, நேற்று நான் ரொம்ப பயங்கர ஃப்ளோவில் போயிட்டு இருந்தேன். நான் பயங்கர சீரியஸான சப்ஜெக்ட் பேசிட்டு இருந்தேன். ஓகே, அப்போ வந்து பாஸ்டருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு திடீர்னு. ஓகே, நம்ம பாஸ்டர். அதனால அந்த விஷயத்த ஜெகன் அண்ணா அங்கே சொல்கிறதுக்காக வந்தாரா. நான் அந்த பயங்கர ஃப்ளோவில் போயிட்டு இருந்தபோது டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால ஜெகன் அண்ணா சாரி, எல்லாருக்கும் முன்பாகவும் நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். ப்ளீஸ் கம், வாங்க ப்ளீஸ். சாரி, உங்கள் மனதை நான் புண்படுத்தினேன், அதனால மன்னிப்பு கேட்குறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ ப்ளீஸ், நீங்கள் நேற்று மன்னிச்சிட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. தேங்க்யூ தேங்க்யூ. நேற்று நைட்டை நான் அண்ணன்கிட்ட சாரி கேட்டேன். அவங்க உடனே ஐயோ நான் ஒன்றுமே நினைக்கல அப்படின்னு. நாங்கள் இருந்தாலும் பப்ளிக்காக நான் செஞ்சதுக்கு பப்ளிக்காக நான் மன்னிப்பு கேட்டாதான் ஓகே, அதுதான் கரெக்ட். ஓகே, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஃபார் பேரிங் வித் மீ. அது ஒரு வியாதி இந்த ஊழியக்காரங்களுக்கு. அப்படியே ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மாறிடுது. சரி, எனிவே, தேங்க்யூ ஃபார் பேரிங் வித் மீ, தேங்க்யூ ஃபார் பேரிங் வித் மீ. உங்களுடைய அன்புக்காக நன்றி. நம்ம கேள்விகளை ஆரம்பிக்கலாமா? ஓகே, முதல் கேள்வி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எல்லோரும் வேத புத்தகம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? பாய்ஸ், கண்ணா பைபிள் கொண்டு வந்திருக்கியாப்பா? உன் பைபிள் அவன்கிட்ட இருக்கு, அவன் பைபிள் வாங்கிட்டு இருக்கு. கண்ணா கொண்டு வந்தியா? குட். இந்த பக்கம் சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கிட்டே இருக்கா? சின்ன பிள்ளைங்க சின்ன. ஓகே, நீங்கள் பெரியவங்களாம் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. வைக்கலன்னா கூட நான் கேட்க மாட்டேன். நேற்றும் நான் சொன்னேன், கொஞ்சம் ஒரு பைபிள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஃபோனில் பார்க்கலாம், தப்பில்லை. இருந்தாலும் ஒரு வேத புத்தகத்தை நீங்கள் கையில் சுமந்து வந்தால் அது நல்லா இருக்கும். தயவுசெய்து அது ஒரு நல்ல பழக்கம், நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, நேற்று என்ன சப்ஜெக்ட் பேசணும்? டைட்டில் என்னதுமா? பாஸா ஃபெயிலா? நேற்று தவறான டெஸ்ட் என்னதெல்லாம் பார்த்தோம்?
தவறான டெஸ்ட் யார் கரெக்டா சொல்றீங்க பார்ப்போம். நன்னடத்தை, வெரி குட். அப்புறம் இந்த பக்கம் ஆண்கள், குடும்பம், ஓகே, பாவ உணர்வு, அப்புறம் ஆவிக்குரிய அனுபவங்கள். இது எல்லாமே இருப்பதனால் நான் நிச்சயமாக ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்ல முடியாது என்பதை நாம் பார்த்தோம். அப்போ உண்மையாவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா அப்படின்றதுக்கு சில டெஸ்ட் இருக்குது. ஓகே, அதுல முதலாவதாக நம்ம என்ன பார்த்தோம்? ஆண்டவரோடும் அவருடைய குமாரன் இயேசுவோடும் உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது? ஆண்டவரை நீங்க நேசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் சிந்தை இருக்குதா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நடக்கிறீங்களா? அவருக்குள்ள நிலைச்சிருக்கிறீங்களா? இப்படின்னு பல காரியங்களை நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இரண்டாவது, ஆவியானவரோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்குது? ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறாரா? அந்த கிரியை நீங்க உங்களுக்கு புரியுதா? என்ன ஏது அப்படின்றத பார்ப்போம். மூன்றாவதாக இந்த பக்கம் காயத் இருங்க இருங்க. சரி, நான் இதை காமிச்சிடுறேன். இங்க பாருங்க, இத்தனை டைரி மில்க் நீங்க ஆன்சர் பண்ணா கொடுக்கறதுக்காக ரெடியா வச்சிருக்கிறேன். ஆன்சர் பண்ணலன்னா அதை அப்படியே நான் எடுத்துட்டு போயிடுவேன். ஸ்பான்சர்ட் பை ஜெனித். கண்ணா, மூணாவது ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட். ஓகேவா? எது உண்மை எது பொய் அப்படின்னு நம்ம வேறு பிரிச்சு அறியணும். அந்த அறிவு, யாராவது மேடையில் என்ன பேசினாலும் அது கரெக்டா வசனத்தின்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இத புதிய ஏற்பாட்டில் ஒரு ஊர்ல செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அது என்ன ஊரு? இல்ல, இன்னொரு ஒரு பேர் இருக்கு. ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க பி a dash. எந்த ஊர்ல? பெரேயா. பெரேயா. ஓகே, யார் சொன்னது? அம்மா சொன்னாங்களா? வாங்கி வச்சு கைகளை தட்டுங்கள். அம்மாவுக்கு ஒரு டைரி மில்க். பெரேயா பட்டணத்தார். ஓகே, ரொம்ப முக்கியம். வெரி குட், தேங்க்யூ. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பெரேயா பட்டணத்துல போய், எப்பா இதுதான்ப்பா சுவிசேஷம் அப்படின்னு சொன்னோடனே அவங்கள, ஓ பவுல் சொல்லிட்டாரா, அப்பனா ஓகே அப்படின்னு சொல்லாம, இருக்க பாஸ் நாங்க கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுல கொஞ்சம் செக் பண்றோம் அப்படின்னு செக் பண்ணாங்க. அதனாலதான் நம்மள என்ன சொல்றாங்க? பி எ பெரியன் அப்படின்றாங்க. பெரேயா பட்டணத்தார் மாதிரி இருங்க. யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பாதீங்க. வசனத்தின்படி அது இருக்கான்னு செக் பண்ணுங்க. சோ ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட். அப்புறம் நாலாவது விஷயம், ஆண்டவரோட வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோமா? ஆசையா இருக்கா அவர் வரணும்? ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படா ஆண்டவர் வருவாரு, நம்மளை பத்திரமா நம்மளை கூட்டிட்டு போவாருன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 4 காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கு மீதி 6 காரியங்கள் பார்க்க போகிறோம். 5வது கொஸ்டின். இந்த ஏற்கனவே இந்த 4 கொஸ்டினுக்கு 10 மார்க் போட்டுக்கோங்க. அந்த 40ல நீங்க எவ்வளவு வாங்குனீங்கன்னு எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு சாயங்காலம், இன்னைக்கு நைட்டு நீங்க மார்க் போட்டுக்கோங்க. தெரிஞ்சிடும் பாஸா ஃபெயிலா. 5வது, acute awareness of one's own sinfulness. அதாவது நம்முடைய பாவ நிலையை நாம் உணர்ந்திருக்கிறோமா இல்லையா? கொஸ்டின். நம்முடைய பாவ நிலையை நாம் உணர்ந்திருக்கிறோமா இல்லையா? 1 யோவான் முதல் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 1 யோவான் முதல் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து. யாருமா? ஓகே, தேங்க்யூ ஐயா. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ.
ஐயா சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம் ஐயா ப்ளீஸ். சின்ன பசங்களுக்கு அவங்க வாசிக்கிட்டோம், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். எக்ஸலண்ட்டாக வாசிச்சிங்க. நம்மக்கிட்ட பாவம் இல்லைன்னு சொன்னால் நம்ம பொய் பேசுகிறோம், சத்தியம் நமக்குள் இராது. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நல்லா கவனிங்க, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லைன்னா ரட்சிப்புக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது என்னது? சுயநீதி, செல்ஃப் ரைட்சியஸ்னஸ். நான் நல்லவன், நான் ஒழுங்கு, நான் உத்தமன் என்கிற எண்ணம் இருந்தால் இன்றைக்கு அதை முற்றிலுமாக வேரோடு பிடுங்கி எரிஞ்சிருங்க. ஏனென்றால் நம்முடைய நீதி ஆண்டவருக்கு முன்பாக fill in the blanks. Musicians, choir, second row, sound, David. சின்ன யங் பீப்புள் தான், ஓகே. பெரியவங்களுக்கு நிச்சயமா தெரியும், அதனால யங் பீப்புள். அழுக்கான அப்படியே இருந்துக்கோங்க. இந்தாம்மா, எக்ஸலண்ட். நம்முடைய நீதி ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கான்? அழுக்கான கந்தை. இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்போதான் அழுக்கான கந்தனா என்னன்னு தெரியும். ஏசாயா 64 எடுங்க. அதாவது ஒரு சரியான வேர்ஸ் அது. ஏசாயா 64 அங்க ப்ளீஸ் டிஸ்பிளே பண்ணுங்க. என் ஃபேஸ் வேண்டாம் ப்ளீஸ். 64, ஐசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போகிறோம், எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. ஓகே, நல்லா கவனிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்க நீதி அழுக்கான கந்தைனா ஒரிஜினல் ஹீப்ரூல, ஒரிஜினல். இது தமிழ்ல இருக்குல்ல டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ்ல கூட சரியா டிரான்ஸ்லேட் பண்ணல. இங்கிலீஷ்ல கூட ஃபில்தி ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரிஜினல்ல என்ன போட்டிருக்குன்னா, நம்முடைய நீதி, அதாவது நான் நல்லவன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல, அது ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, பயன்படுத்தப்பட்ட சானிட்டரி நாப்கின் எவ்வளவு நாற்றம் எடுக்குமோ அந்த மாதிரி இருக்கான் நம்முடைய நீதி ஆண்டவருக்கு முன்னாடி. நம்முடைய நீதினா நம்முடைய உத்தமம் அந்த அளவுக்கு டர்ட்டி நம்மளுடைய குட்னஸ். இதுதான் ஒரிஜினல் மீனிங். ஆகையால் நம்முடைய நீதியை வைத்துக்கொண்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போகவே முடியாது. ஆண்டவர் மிகவும் பரிசுத்தர், நான் மிகவும் விழுந்த பாவி என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் மிகப்பெரிய விசுவாச ஜாம்பவான் ஆகிய அப்போஸ்தலனாகிய பவுலே ரோமர்ல 7ஆம் அதிகாரத்தில் பயங்கரமா புலம்புறாரு. நான் எது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேனோ என்னால முடியல, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்யறேன், எனக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எப்படி முடிக்கிறாரு? நான் ஒரு fill in the blanks, நிர்பந்தமான பாவி. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, வாட் a wretched man I am. அதாவது தமிழ்ல லோக்கல் பாஷையில சொல்லணும்னா எவ்வளவு கேவலமான ஒரு மனுஷன் நான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்னால காப்பாற்றவே முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னை இதுல இருந்து விடுவிக்க முடியும் அப்படின்னு கொண்டு வர. அப்போஸ்தலனாகிய பவுலே, நீங்க ரோமர் 7ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, அவருடைய போராட்டத்தை அவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பார். ஆண்டவரே உங்க வசனம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனா என்னால உங்களுக்கு பிரியமா நடக்க முடியல, என்னன்னே புரியல, என் மாம்சம் அப்படி இருக்குது. ஆகையால் நம்முடைய விழுந்த நிலைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா, நான் ஃபாலன், நான் புரோக்கன், நான் வீக், நான் சின்னர். இது ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்வார்கள், டோட்டல் டிப்ரேவிட்டி என்று சொல்வார்கள். அதாவது என்னுடைய ஏதோ வாழ்க்கையில ஒரு பகுதி மட்டும் பாவம் இல்லைங்க, என்னுடைய முழு வாழ்க்கையும் பாவ. கண்ணு கேவலமானது பார்க்க, காது கேவலமானது கேட்க, வாய் பேசுறது கேவலம், கை செயல் கேவலம், எண்ணம் கேவலம், சிந்தை கேவலம். சோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லையா அப்படின்றதுக்கு இது ஒரு முக்கியமான டெஸ்ட். என்னது? நான் ஒரு பாவின்றதை நான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பாவத்தின் நிமித்தம்
எனக்கும் ஆண்டவருக்கும் உறவு பாதிக்கப்படுது, எனக்கும் அந்த சந்தோஷத்தை நான் இழந்துடுறேன். இதை தான் தாவீது சொல்றாரு. சங்கீதம் 51, ரொம்ப ஃபேமஸான வசனம் பாருங்க. 51 11 12. பாய்ஸ் பாய்ஸ் யாராச்சும் சங்கீதம் 51 கொஞ்சம் சத்தமாமா. உம்முடைய சமூகத்தை விட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியான இடத்திலிருந்து இரும். அப்புறம் உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யும் போது ரட்சிப்பை இழக்கல, ஆனா ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழக்கணும். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ எனக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. இப்போ அதுல ஒரு பையன் ஒரு கொலையை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் அதுக்கப்புறம் என் பையன் இல்லைன்னு சொல்லிடுவேன். நான் அவன் என் பையன் தான், அவன் என்ன பண்ணாலும் என் பையன் தான். ஆனால் அவன் அந்த கொலையை பண்ணதுனால, அவன் அந்த தவறை செஞ்சதுனால எனக்கும் அவனுக்கும் இப்ப உறவு நல்லா இல்லை. நான் அவனை சந்தோஷமா என் மகனே அப்படின்னு கூப்பிடுறதும், அவன் என்னை அப்பான்னு கூப்பிடுறதும் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வீக துக்கம் நமக்குள் இருக்கிறதா? என்னடா இது, ஆண்டவருக்கு பிரியமா ஒரு நாள் வாழ முடியலையே. இரண்டு கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். தங்கச்சிமார் தேவனு கேட்ட துக்கம் பின்பு மனஸ்தாபடுத்த இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. தெய்வீக துக்கம் நமக்கு இருக்கிறதா? இதைத்தான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். என்னது? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் துயரப்படுறவங்க பாக்கியவான். துயரம்னா என்ன துயரம்? ஐயோ என் பையனு பொண்ணு கல்யாணம் ஆகலையே, பையனுக்கு வேலை, அந்த துயரம் இல்ல. என்னால உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு கிறிஸ்டியன் லைஃப் வாழவே முடியலையே என்கிற துக்கம் நமக்கு இருந்தால் அப்போ இந்த क्वेश्चनல நீங்க பாஸ். ஒரு அழகான பாடல் இருக்கிறது. டி போலாமா? டி. ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். அதுல அந்த ஸ்டான்ஸா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனையோ அவை திண்ணம் அகற்றி எளியனை ரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தேன். அவை திண்ணம் அகற்றி எளியனை ரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தேன். என்ன லிரிக்ஸ் பாருங்க, எப்படி எழுதிருக்காங்க பாருங்க. இப்ப என்ன எழுதுறாங்க? சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, எனக்கு எல்லாமே கிடைக்கும், நான் போற இடத்துல எல்லாம் வெற்றி, என் கூடவே வராரு, எனக்கு எந்த தொந்தரவும் இல்ல. எப்படி எழுதிருக்காங்க பாருங்க. இந்த நோக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல அன்றாடம் பாவ அறிக்கை. ஆண்டவரே, காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே ஐ ஆம் சாரி, என்னால முடியல. ஒரு உண்மையான கிறிஸ்தவன், வளர வேண்டும் என்று நினைக்கிற கிறிஸ்தவன் என்னைக்குமே அவனுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து திருப்தி அடையவே மாட்டான். இன்னும் பெட்டர், இன்னும் பெட்டர், இன்னும் பெட்டர். இதே தான் பவுல் சொல்றாரு. நாட் தட் ஐ ஹவ் அட்டைன்ட், நான் ஏற்கனவே இந்த நானு அடைந்து விடவில்லை, இன்னும் நானு முயற்சி செய்றேன்.
சங்கீதம் 32:5 ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. பாய்ஸ் இந்த பக்கம் யாராச்சும் பாய்ஸ் யாராவது வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 32:5. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் எல்லாத்தையும் ஓப்பனா நான் சொல்லிட்டேன். பாவத்து தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகா இருக்குது. Finally I confessed all my sins to you and stopped trying to hide my guilt. I said to myself, I will confess my rebellion to the Lord and you forgave me. All my guilt is gone. So இன்னைக்கு நம்ம பார்த்தது 5வது என்னது? நம்முடைய பாவ நிலையை உணர்ந்து அவர் மிகவும் பரிசுத்தமான தேவன் என்பதை உணர்கிறோமா? 6வது அடுத்து டிக்ரீசிங் பேட்டர்ன் ஆஃப் சின் உங்க வாழ்க்கையில இருக்கா? அதாவது உங்கள் வாழ்க்கையில் பாவத்தின் தன்மை குறைந்து கொண்டே போகிறதா என்ற கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது பாவத்தை நான் உணர்ந்ததுனால என் வாழ்க்கையில இருக்க பாவத்தின் தன்மை குறையுதா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் ரோ சின்ன பிள்ளைங்க 1 ஜான் 3:9. யாரு சின்ன பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் எடுத்து வாசிக்கிறீங்களோ டைரி மில்க். 1 ஜான் 3:9 அண்டர் 7th ஸ்டாண்டர்ட். வெரி குட். தேவனால் வெரி குட். வித்து தரித்திருக்கிற பிறந்தபடியினால் மாட்டான். வெரி குட், எக்ஸலண்ட். கைத்தட்டுங்க. சூப்பர் செல்லக்குட்டி, குட். மிக ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா பாருங்க. 1 ஜான் 3:9 நம்ம பார்த்தோம். அதாவது ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்து ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தில் பல ஆண்டுகளாக நாம் இருந்தால் கொஞ்சம் நீங்க ரிஸ்க்ல இருக்கிறீங்க. ஏன்னா ஆண்டவரை நேசிக்கிற யாருமே, நல்லா கவனிங்க, அவ்வப்போது நாம் பாவம் செய்வது உண்டு, விழுவது உண்டு, அது ஓகே. ஆனா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு பல ஆண்டுகளாக ஆண்டவருக்கு விரோதமான வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருந்தால் ரட்சிப்பு கேள்விக்குறி. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொதுவா பாவம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமா? ஒரு விபச்சார பாவம், இல்லைன்னா ஒரு கொலை பண்ணிட்டாரு, இல்லைன்னா இவரு பயங்கரமா பொய் பேசுறாரு, இல்லைன்னா இவர் ஏமாத்துறாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாத பாவங்கள் நிறைய இருக்கிறது. ஏதாவது லிஸ்ட் சும்மா ஜஸ்ட் பெருமை, எக்ஸலண்ட், வெரி குட். அப்புறம் பொறாமை இருக்கிறது, அப்புறம் பொருளாசை இருக்கிறது, பண ஆசை இருக்கிறது. இதெல்லாம் வெளியே தெரியாது. இன்னும் வெளியே தெரியாத ஒரு சூப்பரான ஒரு பாவம் இருக்கு. அதுக்கு பேர் தான் பார்ஷியாலிட்டி. ஒரு முறை நான் ஒரு ஆலயத்துக்கு சென்றிருந்தேன். அங்க அந்த பாஸ்டர் ஒய்ஃப், அப்புறம் பாஸ்டருக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த பாஸ்டர் அம்மா என்கிட்ட அவங்க 2 பிள்ளைங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்படி சொல்லும் பொழுது, பிரதர் இதுதான் மூத்த பையன், அவன் தான் ஸ்டடீஸ்ல ஃபர்ஸ்ட், ஸ்விம்மிங்ல ஃபர்ஸ்ட், டான்சிங்ல ஃபர்ஸ்ட், ரன்னிங்ல ஃபர்ஸ்ட், எல்லாமே ஃபர்ஸ்ட் இவன் தான். அப்புறம் இவன் சின்ன பையன், அவன் கொஞ்சம் மக்கு பிரதர், அவன் சரியில்லை, அவன் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். பெரிய பையனை வச்சுக்கிட்டே இப்படி சொன்னாங்க. என்ன பண்றாங்க அவங்க?
நீ நீ வேஸ்ட், நீ குப்பை, நீ சரியில்லை, இவன் சூப்பர், இவன் சூப்பர், இவன் சூப்பர், நீ வேஸ்ட், நீ மண்டு மக்கு, உனக்கு வரவே வராது, இப்படி சொல்லி 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 வளர்க்குறாங்க. பிள்ளைகளுக்குள்ளேயே பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. இவன் சூப்பர், இவன் சரியில்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? பெரிய பையன் கிளிக்கு ரெக்க முளைச்சுடுத்தோ, பறந்து போயிடுத்தோ, அப்புறம் சின்ன பையன் தான் பத்திரமா பார்த்துக்கணும் அம்மாவை. பார்ஷியாலிட்டி இது நம்முடைய வீடுகளில் நிறைய நடக்கும். ஆனால் இது வெளியே தெரியவே தெரியாது. ஓகே, சில பிள்ளைகள் மேல ஐடில் வர்ஷிப் மாதிரி நம்ம பண்ணுவோம். விக்கிரகம் மாதிரி சில பிள்ளைகள் மாறிடுவாங்க நம்மளுக்கு. சில பிள்ளைகளை அப்படி ஓரமா வச்சிருவோம். இது நமக்கு தெரியாது. இந்த பொறாமை, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ என்னுடைய பொறாமை குறைஞ்சிருக்கா, இப்போ என்னுடைய பெருமை குறைஞ்சிருக்கா, இப்போ நான் பார்ஷியாலிட்டி காமிக்கிறது குறைஞ்சிருக்கா, பண ஆசை குறைஞ்சிருக்கா? இதுக்கு நீங்க பதில் யோசித்து பாருங்கள். உங்களுடைய பாவ நிலைமை குறைந்திருக்கிறதா என்று. 7வது டிக்ரீசிங் பேட்டர்ன் ஆஃப் சின் சொன்னல, இப்போ அதோட ஆப்போசிட் என்னது? இன்க்ரீசிங் பேட்டர்ன் ஆஃப் ஒபீடியன்ஸ். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிதலில் வளர்ந்திருக்கிறேனா இல்லையா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். எனக்கு கொஞ்சம் சத்தமாமா, கொஞ்சம் கரெக்ட் தான் வாசிங்க. கை கொள்ளுகிறவர்கள் ஆனால், ஓகே, அதாவது நல்லா கவனிங்க. இதுல கை கொள்ளுகிறதினால் கீப் யுவர் கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு கிரேக்க வார்த்தை டெரியோ. என்னதுமா? டெரியோ, TEREO, டெரியோ. அப்படின்னா காத்துக்கொள்வதுன்னா என்னன்னா கண்காணிக்கப்பட்ட ஜாக்கிரதையான கீழ்ப்படிதல். இந்த மாதிரியான ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கிறதா? அதாவது வெறுமனே நான் கீழ்ப்படியணும்னு இல்லாம முழு மனதோடு கீழ்ப்படுகிறது. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும்னு கீழ்ப்படுகிறான். ஆர்மியில ஒன்னு சொல்லுவாங்க, obey with a fill in the blanks, obey with a smile அப்படின்வாங்க. அதாவது மேல் அதிகாரி என்ன சொன்னாலும் எஸ் சார், ஆனா உள் மனசுல என்ன நினைக்கிறான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படி அல்ல. மனதளவிலும் நாம் பிரியமா, ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறதா? இதை நீங்கள் யோசித்து பாருங்க. ஒரு 10 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ நான் இன்னும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேனா இல்லையா? 8வது, இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். growing rejection of worldliness that dominates human life. அதாவது இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற இச்சைகளுக்கும் நம்ம நோ சொல்றோமா இல்லையா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். சவுண்ட்ல 1 யோவான் 2ஆம் அதிகாரம், இல்ல சவுண்ட் கரெக்டா இருக்குது, அங்க யாராவது வாசிக்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 John 2:15. உலகத்தில் அன்பு கூர்ந்தால், ஓகே, வெரி குட். இன்னொரு வசனம் படிக்கலாம், அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. யாக்கோபு 4:4. ரொம்ப ஃபேமஸான வசனம் தான், யாக்கோபு 4:4. இந்த பக்கம்
உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். ஓகே, இப்போ இதுல ஒரு முக்கியமான வேர்டை நம்ம எடுத்துக்கலாம், வேர்ல்டு. ஓகே, வேர்ல்டு தான் இதுல நம்ம எடுத்துக்க வேண்டிய வார்த்தை. இந்த உலகத்தை நேசிக்கிறதுனா, இப்போ நம்ம குடும்பமா ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு சாப்பிடுறோம், இல்லைன்னா ஒரு முக்கியமான சும்மா ஒரு தேவைக்கு ஒரு ஷாப்பிங் போறோம். இது தவறா? தவறு இல்லையா? தவறு இல்லை. இல்ல, குடும்பமா நம்ம போயிட்டு ஒன்னா போய் நம்ம சாப்பிடுறோம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், பரவாயில்லை, அது பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே உலகம் என்பது எதை குறிக்கிறது? நம்பர் 1, சடங்காச்சாரமான வாழ்க்கை. இரண்டாவது, கட்டுப்பாடே இல்லாத பொழுதுபோக்கு. மூன்றாவது, இம்மாராலிட்டி, அதாவது நன்னெறி இல்லாமல் கேவலமான ஒரு வாழ்க்கை. இது மூணுத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்பர் 1 நான் என்ன சொன்னேன்? சடங்காச்சாரமான வாழ்க்கை, அது உங்களை காப்பாற்றாது. இதை பத்தி நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, காணிக்கையோ தசம பாகமோ ஃபாஸ்டிங்கோ ஹிப்போக்ரிட்டிக்கலா இதெல்லாம் பண்ணா ஆண்டவர்கிட்ட உண்மையான ஆண்டவர்கிட்ட அன்பு வைக்காமல் சும்மா நான் இதை செலுத்துறேன், மெம்பர்ஷிப்காக இதை பண்றேன்னா அது உங்களை காப்பாற்றாது. இரண்டாவதாக, கட்டுப்பாடே இல்லாத பொழுதுபோக்கு, எண்ட்லெஸ் என்டர்டெயின்மெண்ட். அன்லிமிட்டெட் இன்டர்நெட், அன்லிமிட்டெட் காமெடி, அன்லிமிட்டெட் ஸ்போர்ட்ஸ், அன்லிமிட்டெட் போர்னோகிராஃபி. யூ கேன் வாட்ச் அன்லிமிட்டெட் போர்னோகிராஃபி. எல்லாமே எப்படி இப்போ ஸ்க்ரோல் பண்ணா வந்துகிட்டே இருக்கும், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா உலகம் என்ன, பிசாசு என்ன பண்றான்? உனக்கு என்ன வேணும்? ஜோக்கா? பார்த்துக்கிட்டே இரு, பார்த்துக்கிட்டே இரு, வந்துகிட்டே இருக்கும் ஜோக். உனக்கு என்ன அசிங்கமான படம் ஏதாவது பார்க்கணுமா? இந்த வந்துகிட்டே இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கு. இது ஓ விருப்பம், ஓ உலகம், நீ என்ன வேணா பண்ணலாம், யாரும் உன்னை கேட்கறதுக்கு உரிமை இல்லை, பார்த்துக்கிட்டே இரு. இந்த உனக்கு கிரிக்கெட் வேணுமா? பார்த்துக்கிட்டே இரு, கிரிக்கெட் வந்துகிட்டே இருக்கும். சினிமா வேணுமா? பார்த்துக்கிட்டே இரு. ஃபீடுன்னு சொல்றாங்களா, ஃபீடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது எப்பயாவது நமக்கு அதை நிறுத்துவதற்கான ஒரு ஆசை இருக்கிறதா? இல்ல, இன்னும் என்ன, இன்னும் என்ன, இன்னும் என்ன பார்க்கலாம், 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 பார்க்கலாம். எண்ட்லெஸ் என்டர்டெயின்மெண்ட். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரோம்ல கொலோசியம்ல சிங்கத்தை அவிழ்த்து விடுவார்கள். அது போய் ஒரு 2-3 பேர் கூட சண்டை போடும். இதை ஒரு 50,000 பேர் சுத்தி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, கைகளை தட்டி ஹோ 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 அப்படின்னு கத்திட்டு. இந்த காலத்தில் நாம் எந்த வகையிலும் வித்தியாசமானவர்கள் அல்ல. அதே மாதிரி ஸ்டேடியம், அதே மாதிரி 50,000 பேர், நடுவில் ஒரு 10 பேர் விளையாடுறாங்க. நம்ம என்ன பண்றோம்? அந்த டீம் டி-ஷர்ட்டை போட்டுக்கிறோம், கலர் பேப்பரை அப்படியே தூவுறோம், ஹோ 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 நம்ம பயங்கரமா கத்துறோம். உலகத்தாரை போலவே. நல்ல கவனிங்க, ஒரு மாடரேஷன் இருக்கு. ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பது தவறில்லை, ஒரு ஃபைனல்ஸ், ஒரு செமிஃபைனல்ஸ், ஒரு ஜாலியா நம்ம ஃபேமிலியா உட்காந்து பார்ப்பது தவறில்லை. ஆனால் அதுவே வாழ்க்கையாக, அதுவே நோக்கமாக, இதுக்கு நீங்க நோ சொல்றீங்களா? நோ. மிகவும் வருத்தமான கேவலமான விஷயம் என்னன்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க தியேட்டர் வாசல்ல போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல நிக்கிறல்ல, அதை விட ஒரு அசிங்கம் வேற எதுவுமே இல்லை. அதான் ஓடிடியில வருதே மேன், பாத்துக்கோ. நிறைய பேருக்கு ஜோக்கு புரியவே இல்லை. புரியுதா? நீ அவனுக்கு, அந்த ஹீரோவுக்கு யூ ஆர் அ நம்பர். புரியுதா? யூ ஆர் அ நம்பர். உன் வேல்யூ 200 ரூபாய், 250 ரூபாய், அவ்வளவுதான். உன் பேர் அவனுக்கு தெரியாது. நீ ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு நீ அவனை பார்க்கணும். நீ அந்த தியேட்டர்ல போய் பூக்களை அப்படியே தூவி, அப்படியே பேப்பரை தூவி, இதோ வந்து விட்டான்னு சொல்லி விசில் அடி. அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், சினிமா பார்ப்பதில் ஒரு மாடரேஷன். மிகச்சிறந்த படங்கள் இருக்குது, நம்ம குடும்பமாக உட்கார்ந்து பார்க்கக்கூடிய மிகச்சிறந்த படைப்புகள்
இருக்கிறது. ஆனா கண்ட்ரோலே இல்லாம, நமக்கு செல்ஃப் கண்ட்ரோலே இல்லை. இதுக்கு நீங்க நோ சொல்றீங்களா? நோ. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நோ சொல்றீங்களா? யோசித்து பாருங்கள். இது ஒரு புறம் என்றால், இன்னொரு புறம் இம்மாராலிட்டி. உலகம் முழுவதும் இப்போது அசிங்கத்தை கொண்டாடுகிறார்கள். ஒரு கல்யாணம் யாருக்கும் யாருக்கும் நடக்கணும் சொல்லுங்கம்மா? ஆணுக்கும் ஆதாம் ஏவாள். இதுதான் கல்யாணம், இதுதான் ஆண்டவருடைய டிசைன். ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம், பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம், நாய் பேய கல்யாணம் பண்ணலாம், பேய் பிசாசை கல்யாணம் பண்ணிக்கலாம், யார் வேணா எப்படி வேணா கல்யாணம் பண்ணி நாசமா போங்கன்னு கவர்மெண்டே சொல்லிடுச்சு. எந்த நாட்டில் வேணாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். நாளைக்கு என் பையன் வந்து, அப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னா, அப்பா என் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா. அன்பானவர்களே, பெரியவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். ஆனா சின்ன பிள்ளைங்களுக்கு இப்பத்துல இருந்தே, ஸ்கூல்ல இருந்தே ஃபீடு பண்றாங்க. இது நார்மல், இது நார்மல், இது ஓகே. இவரு நேத்து ஆணா இருந்தாரு, இன்னைக்கு பெண்ணா மாறிட்டாரு, நாளைக்கு திருப்பி ஆணா மாறுவாரு, அடுத்த வாரம் எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. வசனம் என்ன சொல்லுது? ஐ ஆம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேடு. நான் பிரமிக்கத்தக்க விதமா அதிசயமா உண்டாக்கப்பட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஒரு ஆணினுடைய உடலில் ஒவ்வொரு செல்லையும் பதிக்கப்பட்டிருக்கிறது, நான் ஒரு ஆண். எக்ஸ் ஒய் குரோமோசோம், அதை மாற்றவே முடியாது. ஏதோ ஒரு 2 இடத்துல ஆபரேஷன் பண்ணிட்டு அவள் தான் இவர் பொண்ணா மாறிட்டார், பண்ண முடியாது. அதே போல ஒரு பெண் எந்த காலகட்டத்திலும் ஆணாக மாற முடியாது. வேதத்தின்படி அது நடக்காது, பயாலஜி படி அது நடக்காது. ஆனால் என்ன கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்கூல்ல, காலேஜ்ல? ஜாக்கிரதை, பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க நம்மள. இதுக்கு நீங்க நோ சொல்லணும். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஓகே, மேரேஜ் இஸ் பிட்வீன் ஆடம் அண்ட் ஈவ், நாட் பிட்வீன் ஆடம் அண்ட் ஸ்டீவ். சின்ன பிள்ளைங்க ஜாக்கிரதை. இதுக்கு தான் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் வசனத்தை. நமக்கு விரோதமா ஏதாவது பேசிட்டே இருப்பாங்கப்பா, ஜாக்கிரதை, வேதத்துக்கு விரோதமா பேசும்போது ஜாக்கிரதை அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆர் யூ சேயிங் நோ? உலகத்துக்கு நோ சொல்றீங்களா? எண்ட்லெஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நோ சொல்றீங்களா? ஒன்பதாவது, நீங்க உலகத்துக்கு நோ சொன்னதுனால உலகம் உங்களுக்கு நோ சொல்லுதா இல்லையா? அதாவது உலகம் உங்களை பகைக்கிறதா இல்லையா? ஆர் யூ ரிஜெக்டட் பை த வேர்ல்ட்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். ஏனென்றால் உலகத்தாருக்கு நம்மை பிடிக்காது. 1 யோவான் 3:12 கூட வாசிங்க. பொல்லாங்க நாள் உண்டாயிருந்தது, தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் சகோதர கிரியைகள் நீதி உள்ளவர்கள் நிமித்தம் தானே. 1 ஜான் 3:12. ஜான் 3 வாசிங்க. ஜான் 3:19-20. யோவான் 3ஆம் அதிகாரம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கல, இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருந்தது. ஆண்டவருடைய ஜனங்க, நீங்க உண்மையாவே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் உங்களை நிராகரிப்பார்கள், உங்களை ஒதுக்குவார்கள். கிறிஸ்டியன் அப்படின்றதுனால ப்ரமோஷன் கிடைக்காது, கிறிஸ்டியன் அப்படின்றதுனால ஸ்கூல்ல தள்ளி வைப்பாங்க, கிறிஸ்டியன்னால காலேஜில் தள்ளி வைப்பாங்க, கிறிஸ்டியன்னால உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராது, உங்களுக்கு வர வேண்டிய சலுகை வராது, எல்லாத்தையும் உங்களுக்கு ஒதுக்கி வைப்பாங்க, நிராகரிப்பார்கள்.
குடும்பத்தில் உங்களை ஒதுக்கி வைப்பார்கள். அப்படி பண்றாங்களா இல்லையா? பிலிப்பியர் 1:29. கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5:10, 10, 11, 12 ரொம்ப ஃபேமஸான வசனம் பாருங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுறீங்களா? நீங்க ஆண்டவருடைய பிள்ளை என்பதனால உங்களுக்கு கஷ்டம் வருதா இல்லையா? யோசித்து பாருங்கள். இது எப்படி நீங்க டெஸ்ட் பண்ணலாம்னா, இப்போ நாளைக்கு ஆஃபீஸ் போறவங்க, நாளை கழிச்சு மண்டே ஆஃபீஸ் போறவங்க, இல்லைன்னா காலேஜ் போற பிள்ளைங்க, ஸ்கூல் போற பிள்ளைங்க, உங்க அன்பிலீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, நான் கிறிஸ்டியன்ஸ், அவங்க கிட்ட சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுங்க. அவங்க உங்ககிட்ட என்ன பேசுறாங்க அப்படின்றத நீங்க நோட் பண்ணுங்க. நீங்க இருக்கும்போது அவங்க ஒழுங்கு உத்தமமா பேசுறாங்களா, இல்லைன்னா ஒரு அசிங்கமான ஒரு ஜோக் அடிக்கிறாங்களா, உலகத்தின் காரியத்தை உங்ககிட்ட பேசுறாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அவங்களுடைய கேங்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸ்கூல் காலேஜ்ல நீங்க இருக்கும்போது ஒரு அடல்ட் ஜோக் அடிக்கிறாங்களா? நீங்க இருக்கும்போது ஒரு பொய்யான பில்லை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்களா? நீங்க இருக்கும்போது புரளி பேசுறாங்களா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இல்லைன்னா உங்களை ரிஜெக்ட் பண்றாங்களா, ஜான் வந்துட்டாருப்பா, இவருக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம வேலையை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்றாங்களா? யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களே ஒரு 1000 பேர் வந்தான்னா உடனே அங்க ஒரு பிளவு ஏற்பட்டது. சில பேர் ஐயோ இதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது சொல்லிட்டு போயிட்டாங்க. சிலர் மட்டும்தான் ஆண்டவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சோ நீங்கள் உலகத்தால் நிராகரிக்கப்படுகிறீர்களா இல்லையா யோசித்து பாருங்கள். கடைசியாக கடைசி क्वेश्चन, லவ் ஃபார் ஃபெலோ கிறிஸ்டியன், அதாவது நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்தில் நாம் அன்பு செலுத்துகிறோமா இல்லையா? 1 யோவான் 3:10 1 யோவான் 3:10 டிஸ்ப்ளே பண்ண முடியுமா? 1 John 3:10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். என்னது? நீதியை செய்யாலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளை நேசிப்பது நமக்கு நேச்சுரலா வரணுமா? நேச்சுரலா. நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகள் மட்டுமல்ல, திருச்சபையில் இருக்கிற, இந்த திருச்சபை மட்டுமல்ல, எந்த திருச்சபையிலும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் அனைவரிடத்திலும் நம்ம அன்பு நேச்சுரலா வரும். அது நமக்கு இருக்கிறதா? 1 தெசலோனிக்கேயர் 4:9 சகோதர சேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அன்பானவர்களே, ஆலயத்தில் நமக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் ஒரு தேவை இருக்கிறது. திடீர்னு ஒரு தேவை வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா உடனே அவங்களுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, திரும்பி நம்மளுக்கு கிடைக்குதோ இல்லையோ அதை பத்தி கவலைப்படாம அவங்களுக்கு ஏதோ நம்மால் ஆன ஒரு உதவியை செய்யும் பொழுதுதான் நம்ம ஆண்டவருடைய அன்பை காண்பிக்கிறோம். 1 யோவான் 3:16 1 John 3:16 இருந்து
அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். தொடர்ந்து, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து, நம்ம சர்ச்சில் பொருள் இருந்து தன் சகோதரனுக்கு, அதாவது சர்ச்சில் இருக்கிற இன்னொரு மெம்பர் குறைச்சல் உண்டு என்று கண்டு தெரிஞ்சு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்பொழுது? ஏன் அவன் ஏதோ கஷ்டத்தில் இருக்கானாமே, காசு கொடுத்து அவன் திரும்பி கொடுப்பானா அப்படின்னு கேட்காம, இந்தாப்பா என்னால் முடிஞ்சது அப்படின்னு அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் பொழுது நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம். சில பேர் உழைக்காம ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு இருப்பாங்க, அது தவறு. அது இல்லை, உண்மையாகவே தேவை இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். 10 கொஸ்டின் பார்த்தாச்சு. ஓகே, நம்பர் 1 என்னதுமா? ஆண்டவரோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது? இரண்டாவது, ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறாரா, ஆவியானவர் நடத்துறாரா, என்ன ஏது அப்படின்னு பார்த்தோம். நேற்று ஹோம்வொர்க்கு கொடுத்தேன். ஆவியின் கனி யார் சொல்றது? ஆதானம், நீடிய பொறுமை, விசுவாசம். கரெக்ட், எக்ஸலன்ட். கை தட்டுங்க. both of you come. very good. very good boys. யாராவது மானத்தை காப்பாற்ற இருக்கிறீர்களா? அண்ணா நாங்க நேரடியா பாஸ்டர் ஆயிடுவோம், இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகளுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றது இல்லை. ஆவியின் கனி நம்ம கிட்ட இருக்கா என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் சத்தியம் எது, பொய் எதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்புறம் ஆண்டவரோட வருகைக்காக காத்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்த்தது, நம்முடைய பாவ நிலையை நாம் உணர்ந்திருக்கிறோமா இல்லையா, ஆண்டவர் பரிசுத்தர் என்பதை உணர்ந்திருக்கிறோமா. அடுத்து, நம்முடைய வாழ்க்கையில் எது குறையுதா, பாவ தன்மை குறையுதா இல்லையான்னு பார்க்கணும். அடுத்து, கீழ்ப்படிதல் உயருகிறதா இல்லையா, இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் உலகத்தை நம்ம நிராகரிக்கிறோமா இல்லையா. ஓகே, அடுத்த முறை ஏதாவது ஒரு ஸ்டாரோட படம் வரும்போது, இப்போ நாளைக்கு இது ரிலீஸ் ஆகுது, அடுத்த வாரம் ரிலீஸ், அதை பத்தி பேசாத மேன். ஆண்டவர் உன்னை மிகப்பெரிய லெவல்ல வச்சிருக்கிறாரு, அவனை பத்தி நீ ஏன் பேசுற? அது ஒரு டிஸ்கஷன் பண்ணாத. காட் உன்னை வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கிறாரு. நீ உலகத்தான கொண்டாடாதே. உலகத்துக்கு நோ சொல்றீங்களா? ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு கண்ட்ரோல் இருக்கிறதா? 9வது, உலகத்தால் நாம் நிராகரிக்கப்படுகிறோமா இல்லையா, இல்லை என்றால் நம்ம உலகத்தோடு ஜாலியா ஒன்றரை கலந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க பேசும்போதே உங்களுக்கு தெரிந்துவிடும். கடைசியாக, உங்கள் சகோதரனிடத்தில் நீங்கள் அன்பா இருக்கிறீங்களா இல்லையா? அன்பானவர்களே, 100 மார்க். இதுல நீங்க என்ன மார்க் எவ்வளவு எடுத்தீங்கன்னு எனக்கு சொல்ல வேண்டாம், பாஸ்டருக்கும் சொல்ல வேண்டாம். நீங்களே கொஞ்சம் மார்க் போட்டு எப்படி இருக்கிறீங்கன்னு நீங்க பார்த்து கொள்ளுங்கள். சப்போஸ் இல்லை ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர். மனம் திரும்பி, ஆண்டவரை நான் முதல்ல ரட்சிக்க போடணும், நான் இன்னும் உங்களுக்குள்ள வளர வேண்டும் என்று அவரிடத்தில் நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். ஓகே, எழுமணிக்கலாமா? ஒரு பாடலை பாடி நாம் முடிக்க போகிறோம். உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 Corinthians 13:5. நம்ம விசுவாசத்துல இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள்.
ஒரு பாடலை பாடும் பொழுது காணிக்கையும் நீங்கள் முதலில் உங்களையும் உங்களுடைய காணிக்கையும் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குங்க. யாராவது மன்னிக்க வேண்டும் என்றால் முதலில் மன்னித்து விட்டு பிறகு உங்கள் காணிக்கைகளை நீங்கள் தேவனுக்கென்று செலுத்துங்கள். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது, வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளோ கண்டிடும் ஊற்றாருறவினரோ, கட்டின வீடும் நிலம் பொருளோ கண்டிடும் ஊற்றாருறவினரோ, கூடுவிட்டு ஒன்னாவி போனால் கூட உன்னோடே வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை அதை நம்பாதே, மரணம் ஓநாள் சந்திக்குமே. மறவாதே உன்னாண்டவரை, வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமமல்லால், வானத்தின் கீழே வானவரே சுநாமமல்லால், ரட்சிப்படைய வழியில்லையே. ரட்சகரே சுவழியவரே, வருவாய் வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. ஹல்லேலூயா. தேங்க் யூ. காட் bless you. நாளைக்கு சர்வீஸ் முடிச்சிட்ட பிறகு வாலிபர் கூட்டம் இருக்கிறது. தயவு செய்து எல்லா வாலிபர்களும் வந்து கலந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி இருக்கிறது. அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற சர்ச்சஸ்லேருந்து இருந்தால் கூட நீங்கள் தயவு செய்து அழைத்து வர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 6th 7th 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து கூட நீங்கள் ஒரு 30 வயது வரைக்கும் 35 வயது வரைக்கும் கூட நீங்கள் வாலிபர்கள் தயவு செய்து வந்து பங்கெடுக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் bless you. செய்வோம். காணிக்கைக்காக நம்மித்துள்ள கல்மத்தின் பயிற்சியாளர் இப்பொழுது காணிக்கைக்காக ஜெபம் செய்ய, அதைத் தொடர்ந்து நிறைவு ஜெபத்தையும் ஆஸ்வாத்தையும் வட்டமன்ற தலைவர் அருள் திரு ஜே தங்கையா அவர்கள் இருப்பார்கள்.
கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்தவரே, இரக்கங்கள் மிகுந்தவரே, எங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எங்களோடு இருக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளிலிருந்து ஒரு பங்கை உமக்காக, உம்முடைய திருப்பணிக்காக நாங்கள் காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். நீர் இவைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், அங்கீகரித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய இருதயத்தை சீராய்ந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் படைத்திருக்கிறோம். நீர் தாமே உம்முடைய திருப்பணிக்காக எங்களுடைய இருதயங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் சகல ஆசீர்வாதங்களுக்கு மேன்மையாக இருக்கிற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த தகப்பனே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த 2வது நாள் கூடைக்காய் ஸ்தோத்திருக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் அருமையான பிரசங்கியாரை குறித்து நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே, வெளியிலே வைக்கப்பட்ட அந்த படத்தின் காட்சியை பார்க்கும்போது, நேரடியாக செய்தியை கொடுக்கின்ற அடியாரை பார்க்கும்போது தகப்பனே, அருமை மகனை ஆண்டவர் எவைகளை விட்டு எவைகளை விலக வேண்டும் சொல்லி ஆழமான சத்தியத்தை அன்பு தாசன் வழியாய் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். திருச்சபை வளர்ச்சி பணியிலே நாங்கள் இவைகளை கருவியிலாக எடுத்துக்கொண்டு ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்வுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை நாங்கள் பயனுள்ளதாய் மாற்றிக்கொள்ளும்படியாக அர்ப்பணிக்கிறோம். நேற்று நடந்த கூடைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், இன்று நடந்த கூடைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நாளையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே அருமை மகனை கொண்டு உடைய பிள்ளையோடு பேசும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். வருகை தந்த அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாரோடும் ஆசீர்வாதம் நடத்தலும் செய்தி கொடுத்த கர்த்தருடைய தாசரோடும் செய்தியை கேட்ட அத்துணை நல்ல உள்ளவங்களோடும் திருச்சபையோடும் கூட எப்போதும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். துதி கணமகிமயுமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கணமகிமயுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கணமகிமயுமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கணமகிமயுமக்கே ஓ நீரே ராஜாவே. சங்கீதக்காரர் யாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகலபாரம் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரும் கூட இருப்பாராக. சமானத்திலே கர்த்தர் மகிழ்ச்சியோடு சென்று வருவோம்.